ஜெய்பீம் திரைப்படத்தை இயக்குகிற பொழுது அந்த படத்தினுடைய இயக்குனர் தாசியா ஞானவேல் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர். வழக்கு குறித்து, செங்கேணியை குறித்து, அந்த வழக்கு நடந்த சம்பவத்தை பற்றியெல்லாம் ஏற்கனவே நானும் ராஜமுருகனும் ஞானவேலும் எல்லாம் நிறைய தடவை பேசியிருக்கிறோம். ஆனால் இது ஒரு திரைப்படமாக ஆக்கம் பெறுவதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் ஞானவேல் யோசித்து தான் செய்தார். இறுதியில் அந்த படம் முடிகிற பொழுது மண்ணிலே ஈரம் உண்டு என்கிற அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அது முதல்ல பாட்டு இல்லை அந்த படத்தில். படத்தை எல்லாம் முழுசாக பார்த்து விட்டு நான், ஞானவேல், அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ஷான் எல்லோரும் அமர்ந்து ரீ ரெக்கார்டிங் செய்வதற்கு முன்பாக, இசைக்கோர்ப்புக்கு முன்பாக அந்த படத்தை பார்த்து விட்டு வருகிற போது ஏதோ ஒரு விஷயம் குறைவது போல் எனக்கு பட்டுச்சு பர்சனலாக. நான் ஞானவேலிடம் சொன்னேன், இந்த படத்தின் மூலம் என்ன சொல்கிறோங்கிறத நம்ம சொல்லணும் அப்படின்னு. அரசவையிலே போய் நின்று நீதி கேட்டு வெற்றி அடைத்த கண்ணகி எவ்வளோ முக்கியமோ அதை விடவும் 100 மடங்கு முக்கியமானவள் செங்கேணி இல்லையா. அப்போ அந்த நீதிபதி நல்ல தீர்ப்பை வழங்கியதற்கு பிறகு ஒரு நல்ல சோவென்று மழை பெய்யும். மழை பெய்ததற்கு பிறகு அந்த கோர்ட் வாசலில் வெளியில் அந்த செங்கேணியும் அவரோட குழந்தையும் உட்காருவது போல் பார்த்து எஃப்லீம் பை தாசியா ஞானவேல்னு முடிகிற மாதிரி இருந்துச்சு. நான் ஞானவேல்கிட்ட எதேச்சியாக கேட்டேன், ஞானவேல், இந்த படத்தின் மூலமாக நம்ம என்ன சொல்கிறோம்? இவ்வளோ நேரம் படம் பார்த்துட்டு இந்த படத்தின் மூலம் என்ன சொல்லுவோன்னு கேள்வி கேட்டாலே நீங்கள் படத்தை எவ்வளோ லட்சத்தில் பார்த்தீங்கிறது புரிஞ்சிருச்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவர் சொன்னார். நம்பிக்கை என்பது இந்த படத்தில் நாம் சொல்ல விரும்புவது, எங்கேனும் ஒருவர் அடிபடுகிறவரை கைதாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு சந்துரு எங்கேனும் இந்த பூமியில் இருந்து கொண்டு தான் இருக்கிறார் என்பதை சொல்வதற்காக நீதியின் மீது நாம் வைக்க வேண்டிய சத்தியத்தையும் நம்பிக்கையையும் சொல்லக்கூடியது அப்படின்னு ஷான் ரோல்டன் உடனே சொன்னார், இந்த இடத்துல சின்னதாக ஒரு பாட்டு மாதிரி வச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொன்னார். நம்பிக்கையின் ஊடாக எதை நோக்கி நகர வேண்டும் என்பதை பற்றி சொல்லணும் அப்படின்னோடனே மண்ணிலே ஈரம் உண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு, கைதாங்க ஜீவன் உண்டு அப்படின்னு அதை எழுதி அப்படியே வரிசையாக வரும்பொழுது அதில் ஒரு வரி இருந்தது. அது அதாவது உன்னுடைய உயரம் என்பது என்னென்னா உன்னுடைய நம்பிக்கை தான். இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வரும்பொழுது செய்யும் செயல் தான் அறம் அப்படின்னு அதில் ஒரு வரி இருந்துச்சு. அதை நீங்கள் அந்த பாடலை நீங்கள் போய் கேட்கும்போது உங்களுக்கு இன்னும் கூடுதலாக விளங்கக்கூடும். அறம் அப்படின்னு சொன்ன உடனே ஞானவேல் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய் அவர் சொன்னார், இந்த படம் மொத்தமும் அறத்தை பற்றி தான் பேசுகிறது, நீதியை பற்றி தான் பேசுகிறது. ஆனால் அறம் என்கிற சொல் என்னுடைய வசனத்தில் எங்கேயுமே வரல. இந்த அறம் என்கிற இந்த சொல் வந்தவுடனே இது மொத்தமும் இந்த பாடலும் சரி இந்த படமும் சரி ஒரு முழுமை அடைந்தது விட்டது போல் எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு அவர் சொன்னார். அது எப்படி நான் உணர்ந்தேன்னா, தேட்டரில் போய் பார்க்கும்போது அந்த பாடல் வருகிற பொழுது அந்த மொத்த திரையரங்கும் எழுந்து நின்று கைத்தட்டியது இல்லையா, அப்போ தான் அந்த ஆச்சரியத்தை அணுக முடியும், தெரிய முடியும். ஆனால் அந்த படம் தேட்டரில் ஒளிபரப்பப்படவில்லை. இந்த தேட்டரில் எப்படி இருக்கும் இந்த படத்தோட ரெஸ்பான்ஸுங்கிறத தெரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது ஒரு பத்திரிகையாளர்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட சில நபர்களுக்கு, முக்கியமான சமூகத்தில் முக்கியமாக கருதப்படுகிறவர் எல்லோரையும் அழைத்து காட்டுகிற பொழுது அவர்கள் மொத்த பேரும் எழுந்து நின்று கைத்தட்டினார்கள். நான் அப்பொழுதுதான் நான் ஒன்றை ரொம்ப ஆழமாக புரிந்து கொண்டேன். தமிழ் சமூகத்தில் அறம் என்பது எப்போதும் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது, அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது, ஆதரவிக்கப்பட்டிருக்கிறது.